முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களால ஒரு பைசா கூட தமிழகத்திற்கு முதலீடாக வரவில்லைன்னு பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டி இருக்காரு. பாமக சார்பில் திமுக அரசின் பொய்த்தொழில் முதலீடுகள் வேலைவாய்ப்பு மோசடி கதை என்ற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. இதனை வெளியிட்டு பேசிய அன்புமணி, கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில 11 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 1059 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளனர்னோ, இதில் 5% மட்டுமே முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் இதுவரை துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய 7 நாடுகளுக்கு பயணம் செய்தபோது 34,014 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியதாக அன்புமணி சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆனா அதுல ஒரு பைசா கூட முதலீடாக வரவில்லைன்னு குறை கூறியிருக்காரு. திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகள்ல செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு குறைவுதானோ, ஆனா 11 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துவிட்டதாகவும் 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்கிறார்னு அன்புமணி குற்றம் சாட்டி இருக்காரு.